Hello friends, welcome to Indian Food Recipes. இன்னைக்கு Indian Food Recipesல நம்ம கீரை ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோம். வித்தியாசமாக இந்த கீரை ரெசிபி இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எப்போவுமே கீரை தண்டை கூட்டு செய்வோம், பொரியல் செய்வோம், அப்படி இல்லைன்னா கடைவோம், பூண்டெல்லாம் ஆட் பண்ணி கடைஞ்சி நம்ம சமையல் பண்ணுவோம். அப்படி இல்லாமல் வித்தியாசமான முறையில் இந்த கீரை ரெசிபி செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லா விதமான உணவுக்கும் சைட் டிஷ்ஷாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த கீரையை ஒரு சூப் டைப்பில் நல்லா பாயில் பண்ணி சாஃப்டாக இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இதை நம்ம ரெடி பண்ண போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கீரையை நான் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த கீரையை நீங்கள் முழுசாகவே போட்டுடலாம், கட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அது போலவே இந்த தண்டு பகுதிகள்லாம் கொஞ்சம் இந்த மாதிரி நீளமாக போட்டு அதில் உள்ள நார் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி எடுத்துருக்கணும். அது மாதிரி சுத்தம் செஞ்சால் தான் கீரை நல்லா வேகும். நறுக்குன்னு நமக்கு மெல்லும் போது இருக்காது. நம்ம மென்று சாப்பிடும்போது சாஃப்டாக இருக்கும். அடுத்ததாக வானலில் கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் நல்லா சாப் பண்ண பூண்டு, இஞ்சி அது மாதிரி ரொம்ப நல்லா சின்னதாக நைஸாக வெட்டி எடுத்துக்கணும். அதை இந்த எண்ணெயில் போட்டு பொரித்து விட்டுடுவோம். பூண்டு லைட்டாக ப்ரௌன் கலரில் மாறுற அளவுக்கு அதை பொரித்து விடணும். பூண்டு ப்ரௌன் நிறத்தில் கொஞ்சம் மாறினதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிப்போம். வெங்காயமும் காஞ்ச மிளகாய், 2 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். காரம் உங்களுக்கு இன்னும் தேவைன்னா இன்னொன்று போட்டுக்கலாம். அதையும் நல்லா எண்ணெயில் பொரித்து விடணும். வெங்காயம் கோல்டன் ப்ரௌனில் வந்ததுக்கப்புறமா இந்த கீரையை ஆட் பண்ணிப்போம். இதை நல்லா கொஞ்சம் பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுப்போம். இப்போ இந்த கீரை வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிப்போம். இதை நல்லா வேக விட்டு எடுக்கணும். கீரையை வேக வைக்கும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் இருக்கக்கூடாது, ரொம்ப லோ ஃப்ளேம்லேயும் இருக்கக்கூடாது. ஒரு மீடியம் ஃப்ளேமில் அதை வேக வச்சு எடுக்கணும். அப்போ தான் கீரையும் நல்லா பாயில் ஆகிருக்கும். கீரையோட கலரும் நல்லா பசுமையாக அப்படியே இருக்கும். கீரை நல்லா வெந்ததுக்கு பிறகு நம்ம இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணணும். அதுக்காக இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். அளவுக்கு அதிகமாக கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டால் ரொம்ப திக்காக கெட்டியாக மாறிடும். அதனால் நீங்கள் 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டாலே போதும். இந்த கீரை தண்டு ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். 5 நிமிஷத்தில் வேலையை முடிச்சிடலாம். ரொம்ப சீக்கிரமாக பாயில் ஆகிடும் இந்த கீரை தண்டு. அதனால் பக்கத்தில் இருந்து நீங்கள் இதை பார்த்து தான் சமைச்சு இதை எடுக்கணும். இப்போது கீரை தண்டு வெந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணிப்போம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இது நல்லா மிக்ஸ் ஆகி எல்லாம் ஒன்று சேர்ந்து கலந்ததுக்கப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா இது சாஃப்டாக இருக்கும். இந்த கீரையை பார்க்குறதுக்கே அப்படியே வாயில் வச்சு மெல்லும்போது அப்படியே கரைஞ்சி போகிற மாதிரி அவ்வளோ ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கும் இந்த கீரையில். இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கீரை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கீரை ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். வித்தியாசமாக நீங்கள் இந்த மாதிரி கீரையும் செஞ்சு சாப்பிட்லாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.